ஹாய் வணக்கம். வாருங்கள் அனைவரும் அங்கே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் சும்மா இருக்கும்போது இந்த பூ கட்டி பழகுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கட்டுறேன். யாருன்னா எப்படி கட்டிகிட்டே இருக்கிறான் நான் யாரும் சொல்லாதீங்கள். லாஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள். நான் கட்டிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அலைவை பூக்கள் கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த பூ வந்து கட்டி பழகிறதுக்கு கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபுல்லாக கீழே இந்தானே இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கட்டிட்டேன். இந்தானே ஒரு கொஞ்சம் இருக்குது, அது கட்டிட்டு அதுக்கப்புறமா இதை கொடுத்துடணும். கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போய் விற்பாங்க. நாங்கள் வந்து விற்கிறதில்ல, பூ கட்டி தருகிறோம். சும்மா இருக்கிற டைமில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்து இது கட்டுவேன், கட்டி கொடுத்துடலாம். எப்படி இருக்குது நான் கட்டுறது? நல்லா இருக்கா சொல்லுங்கள். நான் மேஸ்திரி வேலை தான் இருக்கேன். சும்மா இருக்கிற டைமில் வந்து இந்த பூவெல்லாம் கட்டி வைக்கணும். எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி பூ எடுத்து இப்படி வச்சு ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒரு இழுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. மறுபடியும் இப்படி ஒரு சுற்று, இப்படி ஒரு இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சு இழுத்து சுற்றினா முடிஞ்சு போச்சு. பூ எடுத்து இப்படி வைக்கணும். வச்ச பிறகு இப்படி ஒரு சுற்றி அப்படியே ஒரு எண்ணெய் போட்டு ஒரு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பூ கட்டிக்கலாம். பூ கட்டுறதுல கற்றுக்கணும்னா இந்த மாதிரி கற்றுக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக சூப்பராக கட்டிக்க பழகினீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கட்டுற வரைக்கும் தான் கஷ்டம். கட்டி பழகிட்டோம்னா கட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதிப்பூ கட்டியாச்சு, இன்னும் பாதிப்பூ இருக்குது, கட்டிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ வந்து படிக்க முடியாதா? தலை இப்படி மடித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரியுற மாதிரி வந்து வச்சு இப்படி ஒரு சுற்றி போட்டு மண்ணை போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா அலைரிப்பூ கட்டணும். இந்த மாதிரி தான் கட்டுரை பழகுது. பாருங்கள், தலையை வச்சுட்டேன். இப்போ பூ வைக்கிறேன். பூ வச்சு ஃபஸ்ட்டு தலை குச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் தடுக்கும். அதுக்கப்புறமா 2 ஃபில்லு கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சரியாக போயிடும். இந்த மாதிரி கலர் வச்சு கட்டினா தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்ட கலர் வைக்கணும். நம்மளுக்கு சீக்கிரமாக கட்டணுன்றதுனால ஒரு கொஞ்சம் எட்டா கலர், அதுக்கு பேர் கலர். துளசி இலை தான் கலர் என்று சொல்வார்கள். இந்த துளசி இலையை வச்சு கட்டி சாமிக்கு வந்து கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டோங்கன்னா தண்ணி தெளித்து பூஜை ரூமுக்கு போட்டுக்க வேண்டியதான். விற்கிறவங்க நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை கட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. இது ஃபுல்லாக நான் கட்டினது பூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இந்த பூ ஃபுல்லாகவே நான் கட்டினது தான். எப்படி இருக்குது? இந்த மாதிரி கலர் வச்சு கட்டினதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து பார்த்தாங்கன்னா பார்த்தத உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த அலைரி பூ.